இப்பொழுது அருகுண சீரமைப்பு என்ற தலைப்பை பற்றி பேச இருக்கிறோம். 6 குணங்கள் என்றாலே அவ்வளவும் நற்குணங்கள் என்றதில்லை. இந்த வரிசையில் சொல்ற போது தீமை பயக்கக்கூடிய உணர்ச்சி வயப்பட்ட குணங்களைத்தான் அருகுணம்னு சொல்றோம். அந்த 6 குணங்களும் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ் மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடியதான் அந்த 6 குணங்கள். இந்த குணங்களோடு எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் யாருக்கும் நன்மை தராது. அதனால அது தீய குணங்களை, விளைவுகளை தரத்தக்க குணங்கள் தான் இந்த 6 குணங்கள். இந்த 6 குணங்களும் நம்முடைய ஜீவகாந்த சக்தியை கெடுத்து விடுவதோடு நமது கருமையத்தையும் களங்கப்படுத்திவிடும். அதனால இந்த 6 குணங்களை சீரமைக்க கற்றுக்கொள்ள வேண்டியது பயிற்சியின் மூலமாக அருள்நாட்டம் உடையவர்கள் அத்தனை பேருடைய கடமையாகும். இந்த 6 குணங்களை பற்றி சொல்ற போது 6 குணங்கள் எப்படி வருது மனிதனுக்கு என்று சொன்னா, இறைநிலையே தான் மனிதனாக வந்திருக்கான். அதை ஒரு கவியின் மூலமா கொடுத்திருக்க. இறைநிலையே தன்னிருக்க சுழந்தழுத்தும் பேராற்றல் என்ற கவியில அது கடைசியில மனம் என்ற வரையில அதுவே பரிணாமத்துல வந்து முடியுது. அதனால இறைநிலை ஆரம்பமாக பெற்று அது வளர்ச்சி தோறும் பரிணாமம், பிரபஞ்ச பரிணாமம் என்ற நிலையில பல நிலைகளை கடந்து மனித மனதில் வந்து நிறைவு பெற்று அவனையே அவன் அறிந்து கொள்ளக்கூடிய நிலை வரும். இந்த நிலைக்கு மனிதன் இந்த நிலையை உணர்ந்தால் இறைவன் தான் நானாக இருக்கிறான் என்ற ஒரு தெளிவு உண்டாகி அந்த தெளிவின் மூலமாக வாழற போது வெற்றியும் அமைதியும் உண்டாகும். அந்த தெளிவு இல்லாத போது இறைநிலை உயர்வுதானே பிரபஞ்சத்தில், அந்த உயர்வு மாத்திரம் உள்ளத்துல இருக்கிறது. அது அவன் அளவில் நான் பெரியவன், நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் வருதுன்னு சொன்னா உண்மையிலேயே இறைநிலை உயர்ந்ததுதான், அதனுடைய துணி தான் நான் உயர்ந்தவன் என்றது. ஆனால் அங்க என்ன இல்லை, மற்றவரும் உயர்ந்தவர்கள் தான், மற்றவர்களும் இறைநிலையிலிருந்து வந்தவர்கள் தான் என்ற நேர்நிறை உணர்வு இல்லாத போது இதை தன்முனைப்புன்னு சொல்றோம். தானே உயர்ந்தவன் என்று இறைநிலையை அப்ப ஒதுக்கி விட்டுட்டு இவனுடைய மனநிலையை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நான் பெரியவன் என்றான் பாருங்க. இதுதான் தன்முனைப்பு. இந்த தன்முனைப்பு 2 வித எண்ணக்கோடுகள் உண்டாகுது. தான், தனது. தான்னா அதிகாரப்பற்று, எனக்கு அடங்கி இருக்கணும் எல்லாரும் நினைக்கிறேன். தனது என்றால் பொருள் பற்று, எந்த பொருளானாலும் அது எனக்கு சொந்தமா இருக்கணும், எனக்கு உரிமையா இருக்கணும் என்பது பொருள் பற்று. இந்த அதிகாரப்பற்று, பொருள் பற்று, இந்த 2ம், அந்த 2 எண்ணக்கோடுகளும் எங்கிருந்து வருது? தன்முனைப்பு என்ற அறியாமையிலிருந்து வர்றதுதான். ஆக இந்த 2 எண்ணக்கோடுகளையும் நாம் சாதாரணமாக ஒரு தம்பதிகளை போல பாவிச்சு கொள்ளலாம் மனதுக்கு. இந்த 2 எண்ணம் தான், தனது என்ற தம்பதிகளுக்கு 6 குழந்தைகள் பிறக்கிறது. அவைதான் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்கள். காரணம் என்னன்னா, இந்த பேராசைன்னு சொல்றோம் பாருங்க, அதை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய மறு உருவங்கள் தான்
மற்ற 5. பேராசைய நீங்க சீர்திருத்திட்டீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதன் பிறகு மற்றதெல்லாம் மற்ற குணங்கள் எல்லாம் நல்ல நற்குணமாவே இருக்கும். பேராசை அடங்காத போது அது வழியே செயல்பட துடிக்கிறீங்க, அதை தடுக்கிறாங்க ஒருத்தர். உடனே உடல்ல உள்ள சக்தியெல்லாம் சேர்ந்து கொண்டு அவனை அழிக்க வேணும் என்ற எண்ணம் வருது பாருங்க. இதுதான் சினம். பேராசை சினம், கடும்பற்று. இந்த பொருளெல்லாம் எனக்கே இருக்கணும், இன்னொருத்தர் தொடக்கூடாது, எனக்கு தேவையோ தேவையில்லையோ யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னுட்டு தனக்காகவே குவித்து வச்சுக்கொண்டு அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எண்ணம் இருக்கு பாருங்க. இதுதான் கடும்பற்று. இதுவும் ஆசைத்தானே. பேராசை, சின, கடும்பற்று. முறையற்ற பால் கவர்ச்சி. பால் கவர்ச்சி என்பது ஒருவருக்கொருவர் ஆணும் பெண்ணும் உளம் விரும்பி ஏற்றுக்கொண்ட பிறகு அதிலிருந்து நட்பு உண்டாகிறது தான் அது கணவன் மனைவி உறவு, அது சரியானது. ஆனால் அதற்கு முன்னதாக ஒத்துக்கொள்ளாத போதோ பொருந்தாத போதோ ஒரு தலைபட்சமாகவோ ஒரு முரட்டுத்தன்மையினாலேயோ ஒருவர் பேர்ல ஆசை வைக்கிறதும் அதை தீர்த்து கொள்ள முயற்சிக்கிறதும் அதுதான் முறையற்ற பால் கவர்ச்சி. ஏனென்றால் கற்பதனை காப்பாற்ற இருபாலருக்கும் கடமை பொதுவே. எனினும் தவறிவிட்டால் அற்புதமாம் இயற்கையதன் ஆட்சி வேகம் ஆணை விட்டு பெண்ணுக்கே சின்னம் வைக்கும். சற்புத்திரன் போல அவன் உலாவ சமூகத்தால் அவள் தூற்றப்படுவாள். அதனால் நற்பண்பாம் கற்பொழுங்கை உயிரின் மேலாய் நாடுகின்றார் அறிவுடைய பெண்கள் எல்லாம். ஆகவே அந்த பெண்ணினத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுத்து சமுதாயத்துக்குரிய பொக்கிஷம்